காதல் தோல்வி, லவ் ஃபெயிலியர். அப்போ லவ் ஃபெயிலியரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லவ் ஃபெயில் ஆகிடுச்சுன்றத நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே சிலர்லாம் இருப்பீங்க, அனுபவிச்சே இருப்பீங்க, லவ் ஃபெயிலியர் அனுபவிச்சிருப்பீங்க. ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது அன்பே இல்லைன்னு அர்த்தம். அந்த ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா அங்கே அன்புனா என்னென்னு விளங்கலை. அன்புனா என்னன்னு விளங்கி அதில் வாழ்ந்தா அது ஃபெயில் ஆகவே ஆகாது. வேத வசனம் சொல்றார், அன்பு ஒரு காலம் ஒழியாது. எல்லாரும் சொல்லுவோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏதோ சில காரியங்கள் பிடிக்கல அப்படின்றதுனால விட்டுட்டு போயிடாது அன்பு. ஏதோ ஒத்து வரலங்கிறதுனால விவாகரத்து பண்ணிடாது அன்பு. இல்லை கசந்துருச்சுன்றதுனால இப்போ எனக்கு அவ்வளோ பிரியமா இல்லை, இவங்க வழிகள் பிடிக்கல, புத்தி பிடிக்கல எனக்கு அப்படிங்கிறதுனால விட்டுட்டு போகாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ், ஒழிவே ஒழியாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதான் ஏன் வேணும்னு? இந்த மாதிரி அன்பு தான் வேணும். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு சாத்தியம், சாத்தியம் முடியும். அதான் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை. பாருங்க, அன்பு ஒரு காலம் முடியாது. பிரச்சனை வருமா? ஆமாம் பிரச்சனை வரும். ஒருத்தரோட ஒருத்தர் சில நேரம் ஒத்து போகாது. ஆமாம் ஒத்து போகாது. நண்பர்களாக இருந்தாலே சில நேரத்தில் ஒத்து போக மாட்டேங்குது. அவன் பண்ணுறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, புத்தி பிடிக்க மாட்டேங்குது, சிலதெல்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஆமாம் அது மாதிரிலாம் வரும். ஏன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே அது வரும். இனக்கவர்ச்சியெல்லாம் எப்பவுமே ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனாலும் அன்பு ஒழியவே ஒழியாது. எவ்வளோ அருமையாக வேத வசனம் போதிக்குது பாருங்கள். அன்பு ஒரு காலம் ஒழியவே ஒழியாது. இதை ரொம்ப அழகாக கொண்டு வர்றாரு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம் திருப்பி. அங்கே என்ன அழகாக இதை பற்றி அவர் சொல்கிறாரு பாருங்க. சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே சபையில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 27 கடைசியில் முடிக்கிறது. எப்படி முடிக்கிறார்? அப்படியே சபையில் அன்பு கூர்ந்து, அதோடு அப்படியே கனெக்ட் பண்ணுங்க, தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து அன்பு எப்படி காட்டினார்? தன்னைத்தானே சிலுவையில் மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாக, சபையை ரட்சிக்கும்படியாக, தனக்கு சொந்தமான ஆக்கும்படியாக, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கும்படியாக, பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக, இந்த சபைக்கு நல்லதை செய்யும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி